திருமூலர் அருளிய திருமந்திரம். பாடல். சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல் வேந்தன் அமரர்க்கு அருளிய மெய்நெறி. ஆர்ந்த சுடரன்ன ஆயிர நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே. சாந்து கமழுங்கவரியின் கந்தம் போல் வேந்தன் அமரர்க்கு அருளிய மெய்நெறி. ஆர்ந்த சுடரன்ன ஆயிர நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே. சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல் வேந்தன் அமரர்க்கு அருளிய மெய்நெறி. ஆர்ந்த சுடரன்ன ஆயிர நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே. சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல் வேந்தன் அமரர்க்கு அருளிய மெய்நெறி. ஆர்ந்த சுடரன்ன ஆயிர நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே. வரிவரி தத்துவ விளக்கம். சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல் நறுமணம் வீசும் சந்தனக் கலவையை பூசிய சாமரத்தின் வாசனை. அது அசையும் போதெல்லாம் காற்றில் எங்கும் பரவுவது போல இறைவனின் அருளும் ஞானமும் உலகமெங்கும் பரவி நிற்கின்றன. வேந்தன் அமரர்க்கு அருளிய மெய்நெறி. தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய பரம்பொருள் முனிவர்களுக்கும் உயிர்களுக்கும் உண்மையான ஞான மார்க்கத்தை அருளியுள்ளான். அந்த மெய்நெறியே ஆன்மாவை இறையுணர்விற்கு அழைத்துச் செல்லும் பேரொளி பாதையாகும். ஆர்ந்த சுடரன்ன ஆயிர நாமம். இறைவன் உருவமற்ற பேரொளி. அவனுக்கு எல்லையோ குறிப்பிட்ட பெயரோ இல்லை. ஆயினும் அவனது அளப்பரிய குணங்களையும் சக்திகளையும் உணர்த்துவதற்காக 1000 திருநாமங்கள் போற்றப்படுகின்றன. அவனது திருநாமங்களை நினைக்கும் போது அறியாமை இருள் நீங்கி ஞான ஒளி ஆன்மாவில் மலர்கிறது. போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே. நடக்கும் போதும் அமர்ந்திருக்கும் போதும் எல்லா நிலையிலும் இறைவனை இடைவிடாது நினைத்து தியானிப்பதே உண்மையான பக்தியாகும். விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்நிலை ஆகிய அனைத்திலும் இறை சிந்தனை தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். இப்பாடல் இறைவனின் அருளும் ஞானமும் நறுமணம் போல் எங்கும் பரவி நிற்பதை உணர்த்துகிறது. தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரே மெய்நெறியை அருளும் பர
அவன் உருவமற்ற பேரொளி. ஆயினும் அவனது திருநாமங்கள் ஆன்மாவை ஞான ஒளியின் பால் வழி நடத்துகின்றன. இறைவனை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் நினைப்பது போதாது. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அவனை நினைத்து தியானித்து போற்ற வேண்டும். தொடர்ச்சியான இறை நினைவே